வணக்கம்ங்க சர்மிளா. கர்நாடக மாநிலம் சித்திரதுர்கா அருகே கொர்லாத்து கிராஸ் என்ற இடத்தில் இந்த சம்பவம் இன்று அதிகாலை 2 மணியிலிருந்து 4 மணிக்குள் நடந்துள்ளது. பெங்களூரிலிருந்து சிவமோகா வழியாக கோகர்ணா நோக்கி சென்ற தனியார் சொகுசு பேருந்து, அதாவது ஸ்லீப்பர் கோச் பேருந்து, இதில் 32 பயணிகள் பயணம் செய்துள்ளனர். இவர்கள் அனைவரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த போது சித்திரதுர்கா கொர்லாத்து கிராஸ் என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த போது லாரி ஒன்று பெங்களூரு நோக்கி வந்து கொண்டிருந்தது. அந்த லாரி நிலை தடுமாறி டிவைடரை தாண்டி எதிரில் வந்த பஸ் மீது மோதியதில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. உடனடியாக அந்த டிப்பர் லாரி மோதிய வேகத்தில் பேருந்து தீப்பிடித்து எரிய தொடங்கியது. உயிருடன் எரிந்து 17 பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் பலியாகியுள்ளனர். மேலும் 9 பேர் காயங்களுடன் சித்திரதுர்கா மற்றும் ஹியூர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் காரணமாக தேசிய நெடுஞ்சாலை 48 சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சித்திரதுர்கா மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ரஞ்சித் தலைமையிலான போலீசார் சென்று காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பியிருந்தனர். மேலும் இறந்தவர்களின் சடலங்கள் சித்திரதுர்கா மற்றும் ஹிரியூர் அரசு மருத்துவமனைகளில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த பேருந்தில் மொத்தம் 32 பேர் செல்லக்கூடிய ஸ்லீப்பர் கோச் பேருந்தாகும். சீபேர்டு என்ற தனியார் சொகுசு பேருந்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று என்பதால் நேற்றைய தினமே விடுமுறை முடித்து தனியார் நிறுவன ஊழியர்கள் சிலர் கூட அந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்காக கோவா சென்றுள்ளனர். இந்த சென்ற ஒரு சிலர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. பெங்களூரிலிருந்து சிவமோகாவுக்கு சில பயணிகளும், அதற்கடுத்து கோகர்ணாவுக்கு பயணிகளும் அந்த பேருந்தில் பயணித்தது குறிப்பிடத்தக்கது. குமட்டாவை சேர்ந்த மேலும் ஒரு சிலர் அதில் பேருந்தில் பயணம் செய்து உயிரிழந்துள்ளனர். மொத்தமுள்ள அந்த பேருந்து பயணிகளில் 17 பேர் தற்போது வரை உயிரிழந்துள்ள தகவல் கிடைத்துள்ளது. மேலும் சிலர் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்கள் நிலைமை ஆபத்தாக உள்ளது என்றும் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக சித்திரதுர்கா புறநகர் போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரே பேருந்தில் 17 பேர் உயிருடன் எரிந்து சாம்பலானது அந்த அவர் உறவினர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதுங்க. ஷர்மிளா.